நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 3. 1 John chapter 3 verse 3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த வசனத்துல அவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே குறிப்பிடுது. அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான், அதாவது பரிசுத்தமாக காத்து கொள்கிறான்ங்கிறத இந்த வசனம் சொல்லுது. இதுல இப்படிப்பட்ட நம்பிக்கைங்கிறது எதை குறிப்பிடுது, அதை இதற்கு முன்பாக இருக்கிற 2வது வசனத்தை பார்க்கும்போது தெளிவா புரியும். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவ விசுவாசத்தினால பற்றி கொண்ட நாம தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா இனி வரும் நாட்கள்ல எப்படி இருக்கிறோங்கிறது இன்னும் வெளிப்படல. ஆனாலும் ஒரு விஷயம் உறுதியா தெரியும், கிறிஸ்து தாமே மகிமையில வெளிப்படும் போது நாம அவரை தரிசிக்கிறதுனால அவருக்கு ஒப்பா இருக்கிறோம்னு அறிந்திருக்கிறோங்கிற நம்பிக்கையே நாம பார்த்த பிரதான வசனம் குறிப்பிடுது. அதுலயும் முக்கியமா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இதை நாம எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்துடைய கடைசி பகுதியோட சேர்த்து பார்த்தோம்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இங்க அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறோம்னா நாம பரிசுத்தர்களாகவே இருப்போம். அந்தப்படியான நம்பிக்கை கொண்டவர்களாகவே நாம இருப்போங்கிறத நாம பார்த்த பிரதான வசனம் துவக்கத்துல சொல்லுது. அந்தப்படியான நம்பிக்கையை குறித்தே நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. அப்படியாக அவர் எப்படி சுத்தமா இருந்தாரோ அதே போல நம்மையும் நாம சுத்திகரித்துக் கொள்வதில் மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். இப்படியாகவே கிறிஸ்து மகிமையில வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இதையே பவுலடியாரும் பல்வேறு நிருபங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் எல்லாரும் திறந்த முகமா கர்த்தருடைய மகிமைய கண்ணாடியில பாக்குறது மாதிரி ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக மறுரூபப்படுகிறதுங்கிறது ஒவ்வொரு நாளையும் உண்டாகிற அனுபவமா இருக்கு. உள்ளார்ந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுறான்னு வசனம் சொல்லுது இல்லையா. அந்த அனுபவம் எல்லாமே மறுரூபத்தையே குறிக்குது. இது இந்த பகுதியில மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் இப்பொழுது கண்ணாடியில் நிலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இந்த வசனம் எல்லாம் அவருக்கு ஒப்பாக நாம மறுரூபப்பட்டிருக்கிறத காண்பிக்கிறதா இருக்கு இல்லையா. அப்படி அவருடைய பரிசுத்தத்திற்கு இணையாக நாமும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னும் கொலோசையர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துட்டோம்னா நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்படியாக நாமும் மகிமையில வெளிப்படக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறவர்களாக இருப்போம். அப்படியான சுத்திகரிப்பு நம்ம இடத்துல காணப்படுவதாக இருக்கணும். இந்த சுத்திகரிப்பை கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால நமக்கு அருளி செய்திருக்கிறாரு. அதற்கு துணை செய்யும்படியாக ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மறுரூப அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் நாம நடத்தப்படணும். அப்படி இருக்கும்போதுதான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம அவரை தரிசிக்க முடியும். அந்தப்படியான ஒரு அழைப்பையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மகிமையெல்லாம் உணர்ந்து கொள்ளாம நாம இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு இன்னும் இந்த உலகத்துடைய பிரச்சனைகள்லயே மூழ்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறதற்காக தேவன் நம்மள ஒரு நாளும் அழைக்கல. 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டபடி இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டே நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நம்முடைய ஜென்ம சுபாவம் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும். அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம வாஞ்சிக்கணும். அப்படியா மாறுறோமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரியிலையும் நாம படுக்கைக்கு போகும்போது நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். நம்ம இடத்துல சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய துணை தேடணும். இப்படியாக நாம செய்து கொண்டிருந்தோம்னா நிச்சயமாக அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக முடியும். அந்த பரிசுத்தத்தை நாடுகிற தீர்மானம் முதலாவது நமக்குள்ளார ஏற்படணும். இதையே 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே,
இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நாம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவரிடத்துல கரையில்லாம பிழையில்லாம சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நம்மை சமாதானத்தோடு காத்து கொள்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் அவருடைய சன்னதியில காணப்பட முடியும். அவர் சன்னதி என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கு. அப்படிப்பட்ட ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்கிற வேலையில நாம இன்னும் அதிக ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? இப்படி நாம் அவரோடு மகிமையில காணப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாம பெற்றுக்கொண்டு மாம்சத்திலையும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசுத்தமும் நீங்க நம்மளை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதல தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும்னு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனமும் நமக்கு சொல்லுது இல்லையா? அப்படியான தேவ பக்தியோட நம்முடைய பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தணும். இதற்காகவே நமக்கு தேவன் சுத்திகரிப்பு அருளி செய்திருக்கிறாரு. இந்த நம்பிக்கையில நிலைத்திருந்து நாம இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாம மனம் புதுதாகிறதுனால மறுரூப பண்ணும். இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க மகிமையில வெளிப்படும் போது உம்மை தரிசிக்கிற நாங்க உமக்கு ஒப்பாக இருப்போங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக உம்முடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட ஒவ்வொரு நாளும் நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய சந்நிதியில காணப்பட கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக உமக்குகந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் தகப்பனே. அப்படியாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.